ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் சிலுவை காவியன். நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே நம் யாவரோடு கூட இருந்து நம்மளை வழிநடத்துவாராக. இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது தேவனை அறிந்த தேவ பிள்ளைகளுக்கும் தேவனை அறியாது இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் உதவியா இருக்கும். நமக்கும் விசுவாசத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போகிறதற்கும் நாம் நம்புகிற காரியம் 100% உண்மை என்று உலகத்துக்கும் நமக்கும் அது ஒரு பறைசாற்றுகிற ஒரு காரியமா இருக்கும். இது நடந்த ஒரு விஷயம். இது கட்டுக்கதைக்காரர்களுடைய குறி சொல்லுகிற காரியங்கள் கிடையாது. இது நிகழ்ந்த ஒரு விஷயம். ரியலா நடந்த ஒரு காரியம். அந்த காரியத்தை குறித்து நாம் பேச போகிறோம். அநேகருடைய மனக்கண்களை ஆண்டவர் திறக்க இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சொல்லுகிற தேதியும் நான் சொல்லுகிற வருடத்தையும் குறித்துக் கொள்ளுங்கள். அநேகருக்கு இந்த வருடம் இந்த தேதி தெரிந்திருக்கலாம். இதை நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு ஆகா இந்த வருடமா இந்த தேதியா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படலாம், சந்தோஷப்படலாம், தேவனை மகிமைப்படுத்தலாம். தெரியாதவர்களுக்காக தெரிந்து கொள்ளும்படியாக சொல்லுகிறேன். 1982 வருடம் ஜனவரி 6 தேதி இந்த வருடத்தையும் இந்த தேதியும் குறித்துக் கொள்ளுங்கள். இந்த வருடத்துல இந்த ஒரு தேதியில ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்தது. ஒரு இடத்துல தொல்பொருள் ஆராய்ச்சியாளர், அவர் பேர் ரான் வியட், டாக்டர் ரான் வியட் அப்படிங்கிற ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஒரு இடத்துல ஒரு உறைந்த ரத்தத்தை பார்க்கிறார். ஒரு உறைந்த ரத்தத்தை அவர் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது பார்க்கிறார். சரிங்களா? இதுக்கு பின்னாடி எந்த இடம் யாருடையதுங்கிறத நான் பின்னாடி சொல்லுகிறேன். கவனமா என்னோட கூட பயணிங்கள். ஒரு உறைந்த ரத்தத்தை பார்க்கிறார். ஒரு ஆராய்ச்சியில என்னடா இது, இந்த இடத்துல ஒரு உறைந்து போன ஒரு கருமை நிறத்துல கருஞ்சிவப்பு நிறத்துல ஒரு ரத்தமா ஒரு திரவம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்க்கிறார். ஆனா அது பார்க்கும் பொழுது ரத்தம் மாதிரி இருக்கிறதுனால அவர் ரத்தம் என்று முடிவு பண்ணிட்டு, சரி இது உறைந்து போன ஒரு ரத்தமா இருக்கு, இது யாருடைய ரத்தம், இங்க எப்படி இந்த ரத்தம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணுகிறதற்காக இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிறதான ஒரு அதிநவீன ஒரு லேபரட்டரி, அதாவது ஆராய்ச்சி கூடத்திற்கு அதை அனுப்புகிறார். இதை அனுப்பி இது என்னன்னு பாருங்க அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. யாருடையதுங்க என்னதுன்னா, இல்லை நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, இது நான் ஆராய்ச்சி பண்ற இடத்துல எனக்கு கிடைச்சது, இதுல என்ன டீட்டெயில்ஸ்னு பாருங்க, யாருடைய என்ன டீட்டெயில்ஸ் இருக்கு, இது ரத்தம் உயிரோடுதா இருக்குதா, இது எப்ப கடைசியா இந்த இடத்துக்கு வந்தது, இது உறைந்து எத்தனை நாட்கள் ஆயிருக்கும், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் தெரிஞ்சு கொள்ளலாம், ஆராய்ச்சிக்கு உதவியா இருக்கும். ஏன்னா ஏதாவது தொல்பொருள் ஆராய்ச்சியில ஏதாவது செப்பு பட்டயம் இல்ல கல்வெட்டுகள் இல்ல பாத்திரங்கள் இந்த மாதிரி இல்ல இடிந்து போன கட்டடங்கள் இந்த மாதிரி கிடைக்கலாம். ஆனா ஒரு உறைந்து போன ரத்தம் கிடைக்கும் போது சரி இதை குறித்து தெரிந்து கொள்ளணுங்கிற ஆர்வம் அந்த மனிதனாகிய டாக்டர் ரான் வியட்டுக்கு வரவும் அவர் இஸ்ரேல் தேசத்துல இருக்கிற அந்த ஆராய்ச்சி கூடத்துக்கு கொண்டு போய் அதை சமர்ப்பிக்கிறார். இஸ்ரேல் தேசத்துல இருக்கிற ஆராய்ச்சி கூடத்துல அந்த ரத்தத்தை மைக்ரோஸ்கோப்ல வச்சு பாக்குறாங்க. இது நாங்க இப்போ ஒரு 72 மணி நேரம் கழிச்சு நீங்க பாருங்க, நாங்க ரிசல்ட் சொல்றோம், என்ன ஏதுன்னு சொல்றோம் அப்படிங்கிறாங்க. இல்ல அவர் சொல்ற, இல்ல நான் இங்கேயே இருக்கிறேன், நான் இருந்து எனக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆசையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு இருக்கிறார். அப்போ இவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு மனிதன், ஒரு ஆராய்ச்சியாளர், அதாவது ஒரு ஆய்வக ஆராய்ச்சியாளர் அதை லேபை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு ஒரே ஷாக். உடனே அவர் தன்னுடைய சுப்பீரியர் கூப்பிட்றாரு, இங்கே வாங்க 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 பாருங்க பாருங்கன்னு. இவருக்கு புரியல, டாக்டர் ரான்வியட்டுக்கு என்ன இதை நமக்கு சொல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய மேலதிகாரிக்கு எல்லாரும் கூப்பிடுறாரு. இந்த லேப்ல பார்த்த அந்த மனிதன் ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகிட்டோன்னே இவர் போய் கேட்குறாரு, என்ன ஏன் நீங்க ஷாக் ஆகுற அளவுக்கு இந்த ரத்த மாதிரியில என்ன இருந்தது சொல்லுங்க அப்படின்னோடனே அவங்க சொல்றாங்க, எல்லா ரத்தத்திலையுமே குரோமோசோம் அப்படிங்கிற எண்ணிக்கை இருக்கும். அது 46 கவுண்ட் இருக்கும். அது உங்களுக்கு தெரிந்திருக்குமே. ஆமா 46 இருக்கும். 23 அந்த ஆண் அந்த யாருடைய ரத்தமோ அவங்களுடைய தாயிடத்திலிருந்தும் 23 தகப்பனிடத்திலிருந்தும் வந்திருக்கும். இது தெரிஞ்சது தானே, இதுல என்ன நீங்க ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த ரத்தத்துல வெறுமன 46 இருக்க வேண்டிய இடத்துல வெறுமன 23 தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த 23ம் அந்த இந்த ரத்தம் யாருக்கு சொந்தமானதோ அந்த மனிதருடைய தாயிடத்திலிருந்து தான் வந்திருக்கு. தகப்பனிடத்திலிருந்து ஒரு குரோமோசோமும் இந்த ரத்தத்திலே கலக்கவில்லை, இந்த ரத்தத்துல இல்ல. இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி பாசிபிள் ஆகும், எங்களுக்கு புரியல. அதனாலதான் ஒருத்தர் நான் தப்பா எதுவும் பார்த்துட்டேனோ அப்படின்னு தான் நான் ஒவ்வொருத்தரையும் நான் கூப்பிட்டு பார்த்தேன். ஆனா எல்லாரும் பார்த்துட்டு நீங்க கரெக்டா தான் பார்த்துருக்கிற, இதுல 23 குரோமோசோம் தான் இருக்கு, தாயிடத்திலிருந்து வந்த குரோமோசோம் மட்டும்தான் இருக்கு, தகப்பனிடத்திலிருந்து வந்த குரோமோசோம் இல்லையே, இது யாருடையது நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டாக்டர் ரான் வியட்டிட்ட மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது இந்த ரத்தம் இன்னும் உயிரோடு தான் இருக்கு,
இந்த ரத்தத்துக்கான மனிதர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாரு. ஏன்னா அதையுமே ஆராய்ச்சியில பார்க்க முடியும். இறந்து போனவங்களுடைய ரத்தம் பார்க்க முடியும். அதாவது வந்து இந்த ரத்தம் இறந்து போன மனிதருடையதா, இல்ல வந்து இந்த ரத்தம் வந்து சிந்தி எவ்வளவு நாட்கள் ஆயிருக்கு, இந்த இடத்துல வந்து எவ்வளவு நாட்கள் ஆயிருக்கு, இந்த மனுஷன் இன்னும் லைவ்ல தான் இருக்கிறாரா, இறந்திருக்கிறாரா, உயிரோடு இருக்கிறாருங்கிற எல்லா காரியங்களையுமே ஆராய்ச்சியில கண்டுபிடிக்க முடியும். அவங்க பார்த்துட்டு சொல்றாங்க, இது வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். இந்த ரத்தத்துக்கான சொந்தக்காரர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். ஆனா இந்த ரத்தம் சிந்தப்பட்டு கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு மேல ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த ரத்தம் உயிரோட தான் இருக்கு. இந்த ரத்தத்துக்கான மனிதர் உயிரோடு தான் இருக்கிறார். எங்களுக்கு அதுதான் புரியல. இது யாருடைய ரத்தம், சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு டாக்டர் ரான் வியட் கேட்கிறாங்க. அப்போதான் டாக்டர் ரான் வியட் சொல்றாரு, இந்த ரத்தம் நான் எங்க இருந்து எடுத்தேன், இந்த ரத்தம் நான் வந்து யாருடையதுன்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, ஷாக் ஆவீங்க. இல்ல பரவாயில்ல சொல்லுங்க, எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது கியூரியாசிட்டி அதிகமா இருக்கு, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்கும் பொழுது அவங்க இடத்துல அவர் ஒரு உண்மையை சொல்கிறார். இது வந்து உங்கள் மேசியாவுடைய ரத்தம் தான். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று அழைப்பார்கள். இது உங்களுடைய மேசியா, ரபி, இயேசு மேசியாவுடைய ரத்தம் தான் இது. இது நான் எடுத்த இடம் எங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை எங்கு சிலுவையில் அறையுண்டார்களோ அந்த சிலுவையிலிருந்து 20 அடி தூரத்துல, அதாவது பூமியின் ஆழத்துல நான் இந்த ரத்தத்தை கண்டுபிடிச்சேன். இந்த ரத்தம் ஒரு பெட்டியின் மேல இருந்தது. அதனாலதான் சரி இது என்ன பெட்டி, ஏது பெட்டி, இது என்ன யாருடைய ரத்தம் அப்படிங்கிறதுல இன்னும் வந்து நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, நான் எனக்கு தெரியும் இது இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தான். ஏன்னா நான் எடுத்தது உடன்படிக்கை பெட்டியின் மேல இருந்து எடுத்தேன். இது வந்து இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் எனக்கு தெரியும். ஆனா அறிவியல் பூர்வமா அதை நான் ப்ரூவ் பண்ணணும், அது உங்க இடத்தான் கொண்டு வந்து ப்ரூவ் பண்ணணும்னு தான் நான் கொண்டு வந்து காட்டினேன். இது வேற யாருடைய ரத்தமும் இல்லை, இது இயேசு கிறிஸ்து என்கிற மேசியாவுடைய ரத்தம் தான். அந்த நீங்களே சொல்லிட்டீங்க அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த காரியத்துல நம்ம 2 விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு வந்து கிறிஸ்தவ சமுதாயத்தை வந்துட்டு அநேகர் வந்து கேள்விக்குறியாக்குற காரியங்களா பாக்குறாங்க. அநேக பேர் வந்து கேலி கூத்தா பாக்குறாங்க. நம்ம கிறிஸ்தவர்களே நிறைய பேர் வேதாகமத்துல இருக்கிற காரியங்களை நம்புகிறது கிடையாது. அவங்க வந்துட்டு இதெல்லாம் என்னங்க அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட்டும் போறாங்க. சமீபத்துல பார்க்கும் பொழுது ஒரு அருமையான சகோதரி வந்து அவங்க இன்னைக்கு பேசுனதான்னு தெரியல, இன்ஸ்டாகிராம்ல வைரல் ஆயிட்டே இருந்தது. அதாவது வந்து அவங்க வந்து ஒரு கடவுள் மறுப்பாள கொள்கை, அவங்க பேர் சொல்ல விரும்பல, அவங்க கேட்குறாங்க, எப்படி ஒரு கன்னியின் வயிற்றுல ஒரு கரு உண்டாயிருக்க முடியும், அதுவும் தகப்பனுடைய உடலுறவு கொள்ளாமல் எப்படி உண்டாயிருக்க முடியும், இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. அவர்களுக்கான பதில் தான் இது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பரிசோதித்த ஆராய்ச்சியாளர்கள், அந்த மருத்துவ பரிசோதனையாளர்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய ரத்தத்திலே அவருடைய தாயாகிய மரியாளிடத்திலிருந்து வந்த 23 குரோமோசோம்கள் மாத்திரமே இருந்தது என்பது ஆராய்ச்சியில் நிரூபிக்கப்பட்டது. யோசேப்பினிடத்திலிருந்து வந்த எந்த ஒரு குரோமோசோமும் இருந்ததாக அவருடைய ரத்தத்தில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இதிலிருந்தே தெரிகிறது இயேசு கிறிஸ்து யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதுபடி அவர் மனுஷ சித்தத்தினாலோ புருஷ சித்தத்தினாலோ பிறக்கவில்லை, பரிசுத்த ஆவியினாலே கருவானார் என்பது தெல்ல தெளிவாக நமக்கு விளங்குகிறது. 2வது காரியம், இயேசு கிறிஸ்து வந்து மரித்து உயிர் தெழுந்துட்டாருங்கிறதுல கட்டுக்கதை அப்படின்னு நம்புகிறவர்களா இருக்கலாம், இல்ல அதை கட்டுக்கதை என்று அறிக்கை செய்கிறவர்களா இருக்கலாம், இல்ல பிரசங்கிக்கிறவர்களா இருக்கலாம், இல்ல வந்துட்டு கேலிக்கூத்து அவருடைய உயிர்த்தெழுதலை கேலிக்கூத்தாக நினைப்பவர்களுக்கெல்லாம் இது மறுபடியும் ஆணித்தரமாக சொல்லுகிறது. அந்த ரத்தம் இன்றும் உயிரோடு இருக்கிறது என்று அவர்கள் ஆராய்ச்சி நிரூபித்திருக்கிறார்கள். அந்த அதாவது அந்த ரத்தத்துக்கு உரிய மனிதர், இந்த ரத்தத்துக்குரிய பர்சன் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். வேதாகமும் சொல்லுகிறது, யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே, இதோ மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிருள்ளவராயிருக்கிறேன், மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய துறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் என்று ஆண்டவர் பகிரங்கமாக அறிக்கை செய்கிறார். ஆகையால் அன்புக்குரியவர்களை, யாரும் உங்களிடத்துல இந்த கேள்வியை குறித்து வினவினாலும் தைரியமாக சொல்லுங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இறுதி நாளில் அவர் மண்ணில் வந்து நிற்பதே அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே காணும் என்று சொல்லுங்கள். இதை அநேகருக்கு தெரியப்படுத்துங்கள், கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், அநேகருக்கு சொல்லுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.